குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம், பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவில் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீருமா, இது ஸ்மூத்தாக போகுமா, பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்களா, இல்லை ஏதாவது ஒன்றா இருக்கும்போது தான் பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீருமா, இல்லை வேலையில் இன்னும் ஒர்க்லோட் அதிகமாகுமா, ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, சக்ஸஸ் பண்ணிவிடுவோமா இந்த மாதம், என்ன ஏது, 10ஆம் அதிபதியுடைய நகர்வு வேறு இந்த மாதம் இருக்குது, அது என்ன பண்ண போகுது. அதே போல் உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, நல்ல மாற்றமாக இருக்குமா, இல்லை மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்குமா, மருத்துவ செலவுகளை கொடுக்குற மாதிரி இருக்குமா. அதே போல் கடன் அமைப்புகள், கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் லோனோ எஜுகேஷன் லோனோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதா. அதே போல் குழந்தை பேர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, குழந்தை பேர் இந்த மாதமாவது கிடைக்குமா, காதல் அமைப்புகளில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இப்படி எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டால், இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளையும் வச்சு தான் சொல்கிறோம். இந்த மாதத்தில் அப்படி என்ன கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 24க்கு மேலே ஒரு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். ஆனால் புதன் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் புதன் இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் ஏற்படுது. சுக்கிரன் ராஜயோகத்தில் இருக்கிறார். அடுத்ததான் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அங்கே சூரியன் நீசமாகுது. அக்டோபர் 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி, அதிசார பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சியால் என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தனியாக வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன், வேணும் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ குரு உச்சமடைகிறார். உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குரு மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாயினுடைய நகர்வுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த மாத இறுதியில் நடக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் அது தந்துடாது. ஸோ அதை வச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்தை பார்க்கணும், 7ஆம் அதிபதியை பார்க்கணும். 7ஆம் அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 2ஆம் தேதி அந்த பயிற்சி நடக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி அந்த பயிற்சி நடக்குது. ஆல்ரெடி மீனம் படாத பாடு விட்டுருக்குது. ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது, சம்பாதிக்க முடியல, சேமிக்க முடியல, வரவுக்கு மேலே செலவாகிட்டு இருக்குது. தொழில்னா என்ன, வேலைன்னா என்ன, எல்லாமே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட யாரெல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க, யாரெல்லாம் நல்ல மனதோடு நம்மகிட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க, யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ வாழ்க்கை துணையும் சேரப்போகுது. ஏன்னா 2/10/2025 அப்புறம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையினுடைய 7ஆம் பாவத்திற்கு சாதகமான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கை துணையினாலையும் மன அழுத்தங்களை, சங்கடங்களை, சலிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மீன ராசிக்கு உண்டு. ஏன்னா வாழ்க்கை துணை தன்னுடைய குடும்பத்துக்கு முழு சப்போர்ட்டை செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு முழுமையான ஆதரவை தருது. அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவு தர்றது கிடையாது. அது என்ன, நீ எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேறேன், என்னோட குடும்பத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேறேன், உன்னோட ஃபேமிலின்னா நீ பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மனசுக்குள்ளே தோணும். ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு, இவ்வளோ தூரம் இவங்களை பார்த்தது வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் அவங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஒர்க்லோடு எவ்வளவோ இருக்குது, பணிச்சுமைகள் இருக்குது, கடன் காட்சிகள் எவ்வளவோ இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வரும். காசு பணம் கொடுத்து உதவ வேண்டாம், ஒரு ஆறுதல 4 வாரத்தை பேசலாமே, அது கூட பண்ண மாட்டுறாங்களே, அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, குடும்பத்தை தான் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே வந்துடும். அதை நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? இது கணவன் மனைவி உறவுக்குள்ளே இப்படி தான் இருக்க போது.
வாழ்க்கை துணையினுடைய உண்மை நிலையை, உண்மையான குணத்தை புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோதான். ஓகே. படிப்பு 4ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. 4ஆம் இடத்து அதிபதியுமே உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்புறம் பரிவர்த்தனையில் பலமாகுது. அப்படிங்கும்போது ஏறத்தாழ படிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமானம் எப்படி இருக்க போகுது? செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை முதல் 18 நாட்களுக்கு கிடைக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது அளவுக்கு உண்டான வருமானமாவது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்காது. கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் இருக்காது. கடன் நிவர்த்திகள் ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற சொல்லுதான். கைக்கு வரக்கூடிய வருமானம் கூட இந்த வகையில் தான் வந்தது. இந்த மாதிரி தான் வேலைகளை செஞ்சு நான் சம்பாரித்தேன், பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, கடன் அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, கடன் வாங்கலாமா இந்த மாதம் அப்படின்னா, கடன் வாங்கிறதுக்கு எத்தனையோ பேங்க் ஏறி இறங்கினால நம்ம கேட்ட அளவுக்கு உண்டான கடன் கிடைக்காது. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் என்னென்னா, 4 பேங்க்குக்கு போகிறீங்கன்னா 4 பேங்க்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அமௌண்ட்டு கேட்கணும், சின்ன அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணணும். 4 பேங்க்லேயும் ஒரு சின்ன அமௌண்ட் வரும்போது அது உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் ஆகிடும், நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே பேங்க்கில் முழு அமௌண்ட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் கிடைக்காது. பகுதி கேட்டால் கூட கிடைக்காது. ஏன்னா அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது இருக்குது. அப்போ இது கட் பண்ணி விடும். நம்ம என்ன நினைப்போம், ஒரே இடத்துல கடன் வாங்கிட்டு அங்கே மட்டும் வட்டி கட்டிக்குவோம், அங்கே மட்டும் ப்ராசஸிங் ஃபீ வந்தால் போதும், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே அப்படி நடக்க போகிறது கிடையாது. 4 பக்கம் ட்ரை பண்ணி 4 பக்கம் வட்டி கட்டணும், 4 பக்கம் ப்ராசஸிங் ஃபீ போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கடன், நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்லை கடன் வாங்காமல் கிடக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்திடுங்க. என்ன நடந்தாலும் சரி கடன் வாங்கக்கூடாது, இன்னொரு 10 மாதத்துக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருவீங்க. வேலையில் தான் வேலைக்கு போகக்கூடிய மீனராசி தான் தலகீழாக ஆயிடுச்சு அவங்களுடைய வேலை அமைப்புகளே. ஈவன் வேலை செய்கிற கூட பிடிக்கல, வேலைக்கு போகிறக்கே பிடிக்க மாட்டேது. அவ்வளவு டென்ஷன், ப்ரெஷர். நம்ம எதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தையே செய்ய சொல்கிறாங்க. கூட இருக்கிறவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. டீம் லீடராக நம்மளுக்கு மேலே அவர் இருக்கார், நம்மளுக்கு மேலே அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய நிலைமை அவர் எங்கே போய் புரிஞ்சுக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் சொல்லுது. நம்ம மட்டும் சிரமப்படுறதாலும் நமக்கு மேலதிகாரிகளும் சிரமப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறேன். ஸோ அப்போ வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சோம்பேறித்தனம் ஆகிடும். ஸோ அதை எல்லாம் தூக்கி கழட்டி வச்சுட்டு வேலைன்னு வேலையே இருங்க. முழுக்க ஜென்மச்சனி காலகட்டத்தில் வேலையில் முழு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்தையும் கலட்டி வச்சுருக்க. மற்ற எந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயத்துலையும் உங்களோட மனசை களைச்சி விட்டு வேலை செய்ய விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மைண்டு வீக்காக இருக்கோ, எங்கெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்களோ அங்கே எல்லாம் சனி பிரச்சனையை கொடுத்து வேலையை தான் காலி பண்ண பார்ப்பார். அப்போது அங்கே உணர்ச்சி வசப்படாமல் வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேலை இழப்புகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 6ஆம் அதிபதி கூட சூரியன் கூட 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு நீச்சம் கூட ஆயிடுது. ஸோ அப்போது வேலையில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு கம்போஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கோபதாபங்கள் வேண்டாம், அதீத டென்ஷன் வேண்டாம். வேலையை முடிஞ்ச அளவுக்கு பென் பண்ணி போய்க்குங்க. கூட வேலை செய்யக்கூடிய நபர்களையும் பென் பண்ணி போய்க்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் 5ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துல பலமாக தான் இந்த மாத துவக்கத்தில் அமர்றாரு. அப்படிங்கும்போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் சொல்லுவேன். அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை. 5-10 தொடர்பு அப்படிங்கிறது சுயதொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் சக்ஸஸையும் கொடுத்துரும். குழந்தைகள் மூலமாக தொழில் சார்ந்த வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேரில் தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னா, மீனராசி என்பர்களே குழந்தை பேரில் தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீங்க. ஆரோக்கியம் ஆல்ரெடி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது சார், இந்த மாதமாவது கொஞ்சம் நல்லா இருப்பேனா அப்படின்னா, கண்டிப்பாக குருவினுடைய பார்வை 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. மனசும் உடம்பு தெளிவாயிடும். ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். கண்டிப்பாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வருவீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. உடல் ரீதியாக, மன ரீதியாக. குழந்தை பேர் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல குரு வர்றாரு. ஒரு யோகமான ஒரு காலகட்டம். அடுத்து அந்த அக்டோபர் 18 ஒரு 1.5 மாதம், ஒரு 40 நாள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. இப்போ குழந்தைக்காக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா மீனராசி, இந்த அக்டோபர் 18 அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு சேரும். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்ணமாக பயன்படுத்திக்கோங்க. ஈவன் உங்களுடைய தசாபுத்தி
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த குருவினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பயன்படுத்திட்டா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பேருக்கு மற்றும் காதல் அமைப்புகளுக்குமே அக்டோபர் 18க்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் தான் உங்களுடைய காதலை தேடி போகணும், அதை தேடி வராது அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. ஸோ ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை காதலுக்காகட்டும் குழந்தை பேருக்காகட்டும் இருக்குது. அந்த கணவன் மனைவி உறவுலையும் தொழில் அமைப்புகள்லையும் எவ்வளவு சரி வேலையிலையும் எவ்வளவு கவனமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. சோம்பேறித்தனப்படாதீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம வேலைக்கு நம்ம சுறுசுறுப்பாக தான் இருப்போம், அடுத்தவங்க வேலைக்கு தான் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம். அப்போ அடுத்த ஒரு வேலைக்கும் கூட நம்ம சுறுசுறுப்பாகணும். வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்காக வேலை செய்யும்போது அங்கே சோம்பேறித்தனமாக இருந்தால் எப்படி நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தினமும் வழிபாடு செய்து கொண்டு வருவது நல்லது. அட்லீஸ்ட் நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்குமாவது போயிட்டு வாங்க. 2 நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.